தமிழ்நாட்டில் மாயவரம்ன்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் 2 தம்பதிகள் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் காலையில் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை ரொம்ப முத்தி போயிடுச்சு. இவர் கத்த அவங்க கத்த மாறி மாறி 2 பேரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க பையன் வந்து நின்னான். அப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, என்னை கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொன்னதும், நான் கூட ஏதோ அவங்க சண்டை போட்டதை பற்றி தான் கேட்க போகிறானோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு அடிக்கடி அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு அதை பார்த்து பழகிடுச்சு. சரி, இது எப்பயும் நடக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அவங்க அம்மா அப்பா சண்டையை பெருசாக ஒன்றும் கண்டுக்காமல் ஸ்கூலுக்கு அவங்க அப்பா கூட நடந்து போயிட்டு இருந்தான். அவங்க அப்பா அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்த உடனே வீட்டில் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தெரியுதுங்களா ஏன் சண்டை வருது அடிக்கடி இவங்க 2 பேருக்குள்ளன்னு. உடனே இதை பார்த்து டென்ஷன் ஆன அந்த அம்மா, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு இவங்க கத்த, அப்படி தான் குடிப்பேன்னு அவர் கத்த, மாறி மாறி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சண்டை உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுல்ல? ஆமாம், எனக்கு புரியாது, நான் அப்படி தான் குடிச்சிட்டே இருப்பேன், என்ன பண்ணுவேன், நீ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் உடனே கத்தி எடுத்துட்டாப்புல. கத்தி எடுத்து அவங்க மனைவியை கொண்டுட்டாரு. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே ரத்தம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவங்க வீட்டில் பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு போய் பள்ளம் தோண்டி அவங்களுடைய மனைவி அந்த பள்ளத்துக்குள்ளே இறக்கி விட்டாரு. ரொம்ப பதட்டமான அவர் அவங்க டெட் பாடியை அங்கேயே புதைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து, ஐயோ இப்போ பையன் வர டைம் ஆச்சு, இப்போ நம்ம பையன் வந்து அம்மா எங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் முடிச்சுட்டு அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்க, இதை பார்த்து ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நம்ம அப்பா கதாபாத்திரம் நிற்க, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, கொஞ்சம் சாப்பாடு போட்டு தரியா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட அந்த குடிகார அப்பா உடனே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி, என்னடா இது, வந்தவொடனே அவங்க அம்மாவை கேட்பான்னு பார்த்தா சாப்பாடை கேட்குறானே. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தட்டில் சாப்பாடு போட்டு அந்த பையனுக்கு தராங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பையன் அவங்க அம்மாவை கேட்கவே இல்லை. அப்புறம் மறுநாள் அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரான். ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பசி எடுக்குதுன்னு அவங்க அப்பாட்ட கேட்குறான். அவங்க அப்பாவும் ஷாக் ஆகிட்டு சாப்பாடு போட்டு தராரு. என்னடா இது, இன்றைக்குமே அம்மாவை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3ஆவது நாளும் அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து வரான். பசி எடுக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், சாப்பாடு போடுங்கன்னு. அவங்க அப்பாவும் சாப்பாடு போட்டு தராரு. ஷாக்காக வர்றாரு, இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏன் 3 நாள் ஆயும் கூட இன்னும் அவன் என்கிட்ட அவங்க அம்மா பற்றி கேட்காம இருக்கானே அப்படின்னு. இதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் அவன் கையில் கிளாஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் அந்த சின்ன பையன் திடீர்னு அவங்க அப்பா முன்னாடி வந்து நின்று ரொம்ப அமைதியாக அவனே வெறிக்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். அவங்க அப்பா உடனே, டே என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா ஒரு மாதிரி என்னையே பார்த்துட்டே இருக்க, என்னடா பார்க்குற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு ரொம்ப விறுவிறுத்து போய் அவங்க அப்பா அந்த பையனை பார்த்து கேட்டதுக்கு, அதுக்கு உடனே அந்த பையன் அப்பா அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரியாக வித்தியாசமாக கூப்பிட்டான். உடனே அவங்க அப்பாவுக்கு ஈரக்கொள்ளெல்லாம் நடுங்கி போய் ரொம்ப பயத்தோடு சொல்லுப்பா அப்படின்வாரு. இதுக்கு உடனே அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட, ஏன்பா அம்மா உன்னை விட்டு 3 நாளாக இங்கே அங்கே எங்கேயுமே நகராமல் உன் பின்னாடியே நின்றுட்டு உன்னை கட்டி பிடிச்சிட்டு எப்பவுமே உன் கூடவே இருக்காங்க,